வணக்கம் மக்களே, வரக்கூடிய ஜூலை 12 நமக்கு குரூப் 4 எக்ஸாம். கரெக்டா வரக்கூடிய சனிக்கிழமை ஜூலை 12 நமக்கு குரூப் 4 எக்ஸாம். நம்ம எல்லாருமே வெறித்தனமா படிச்சுட்டு வெறித்தனமா ரிவிஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. நமக்கான குரூப் 4 டார்கெட் வந்து 170+ தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, சார் இந்த தமிழ் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சைட்ல இருந்து எதுவுமே ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரே விடல, இந்த வாட்டி சிலபஸ் மாத்திருக்காங்க, எப்படிதான் சார் இந்த தமிழ் கொஸ்டின் பேப்பர் இருக்கும், நீங்க ஒரு டெஸ்ட் வைங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே ஸ்டேட் லெவல் எக்ஸாம், ஓகேவா, ஸ்டூடெண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் ரெண்டு பேருமே இந்த டெஸ்ட் வந்து எழுதலாம். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பொது தமிழ்ல இப்ப புதுசா அப்டேட் பண்ண டிஎன்பிஎஸ்சி அடிப்படையில ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி தரத்துல டெஸ்ட் வந்து வைக்க போறோம். எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு ஜூலை 10 ஓகேவா. அந்த மாதிரி எக்ஸாம் வந்து ஹால் டிக்கெட் விட்டுட்டாங்க. இன்னும் அந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணாம நீங்க இருந்தீங்கன்னா, முதல் விஷயம் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுங்க. உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் எங்க போட்டுறேன்னு இப்பயே பாத்துருங்க. ஓகே, லாஸ்ட் மினிட்ல இருக்கலாம் அப்புறம் பாத்துலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. இப்பயே டவுன்லோட் பண்ணி நம்ம எந்த இடத்துல எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்க, எக்ஸாம் சென்டர் நம்ம போறது வந்து எப்படி போறோம், பைக்ல போறோம், பஸ்ல போறோமா, எப்படி போறோம்னு சொல்லிட்டு இப்பயே பார்த்து வச்சிருங்க. ஓகேவா, லாஸ்ட் மினிட் எழுதிட்டு போவாதீங்க. அந்த மாதிரி புதுசா ஓஎம்ஆர் ஷீட் வந்து விட்டுருக்காங்க டிஎன்பிசி, அது இன்னும் நீங்க பார்க்கல, டவுன்லோட் பண்ண அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சு அதை பாத்துருங்க. ஓகேவா, அது மாதிரி பிளாக் கலர் பாயில் பாயிண்ட் பென், ஓகே, ப்ளூ கலர் கிடையாதுன்னா பிளாக் கலர் பாயில் பாயிண்ட் பென் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 3 பென், 2 பென். ஏன்னா அதுவே தெரியாம நிறைய பேர் எக்ஸாம்ல போயிட்டு, சார் உங்ககிட்ட பிளாக் பென் இருக்கா, சார் உங்ககிட்ட பிளாக் பென் இருக்கான்னு சொல்லிட்டு பக்கத்துல கேட்டுட்டு இருக்கீங்க. ஓகே, அந்த பழக்கமே ஃபர்ஸ்ட் வரக்கூடாது. ஸோ இப்போ என்ன பண்ணிடுங்க, ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிடுங்க, பால் பாயிண்ட் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க, எங்க எக்ஸாம் சென்டருக்கு போட்டுருங்க அதை பார்த்து வச்சுருங்க. ஓஎம்ஆர் ஷீட் புதுசாக அப்டேட் பண்ணிங்க, அது கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சுருங்க, அதை பார்த்துருங்க. ஓகேவா. ஸோ இப்போ பொது தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு டிஎன்பிஎஸ்சி சைட்ல இருந்து எதுவுமே ஒரு மாடல் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரே உள்ள சரியா. நிறைய பேர் டவுட் இருக்கு, ஒவ்வொரு இன்ஸ்டியூட் ஒவ்வொரு முறை வைக்கிறாங்க. ஓகேவா, நம்ம தெரியும் நம்ம எப்படி வைப்போம்னு சொல்லிட்டு. ஸோ ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி தரத்துல அந்த 7 யூனிட்டையும் மொத்தத்தையும் அடிச்சு நொறுக்கி ஒரிஜினலா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தரமான 100 கேள்விகள் அப்படின்ற பேர்ல நமக்கு நாளைக்கு உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கு. தமிழ் மட்டும்தான் டெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் இல்ல. தமிழ் கூட சேர்த்து நம்ம மேக்ஸும் டெஸ்ட் வைக்க போறோம், மேக்ஸ் பிளஸ் ரீசனிங். ஆல்ரெடி நம்ம ஃபயர் டெஸ்ட் அப்படின்ற பேர்ல 6 வாரம் முடிச்சிட்டோம். இன்னைக்கு புதன்கிழமை, இன்னைக்கு 7வது வாரம் போயிட்டு இருக்கு, சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கு 300-400 சம் நீங்க அடிச்சு நோத்திருப்பீங்க. ஓகேவா, பார்த்துருப்பீங்க, டெஸ்ட் எழுதிருப்பீங்க கரெக்டா. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம், மேக்ஸும் சரி ரீசனிங்கும் சரி ஃபுல்லா முடிச்சிருப்போம். பார்க்காதான் கீழே நம்ம யூடியூப்லயே வந்து பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுங்க, அதை பார்த்து முடிச்சிருக்கேன் டக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, அதே மாதிரி நாளைக்கு என்ன பண்ண போறோம், தமிழ்ல இருந்து 100 கொஸ்டின், மேக்ஸ் இருந்து 25 கொஸ்டின், 120 கொஸ்டின் கரெக்டா 1.5 மணி நேரத்துல நீங்க முடிக்கிறீங்க. ஓகே, ரொம்ப டைம் இல்லை, ஏன்னா எக்ஸாம் இன்னும் 1.5 நாள் தான் இருக்கனால, 2 நாள் தான் இருக்கனால 1.5 மணி நேரம் தான் டெஸ்ட். அதுவும் எப்படி அப்படின்னா ஓஎம்ஆர் பேஸ்டு டெஸ்ட். ஓகேவா, ஃபயர் டெஸ்ட் நம்ம ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி போட்டுருப்போம், கூகுள் ஃபார்ம்ல எழுதிருப்பீங்க. ஆனா நாளைக்கு டெஸ்ட் ஓஎம்ஆர் பேஸ்டு டெஸ்ட். அதனாலதான் புது ஓஎம்ஆர் ஷீட்டை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சுன்னா அதை பாத்துருங்க. நீங்க அதுல பிராக்டிஸ் எழுதணும், அதுல டெஸ்ட் எழுதி நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்காக தான் இந்த டெஸ்ட் வைக்கிறதே. ஓகேவா, ஓஎம்ஆர் பேஸ்டு டெஸ்ட். இந்த கொஸ்டின் பேப்பர் நாங்க எதில் அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம டெலிகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணிடுவோம். அபிஷியல் ரீஸ்டார்ட் குரூப்னு சொல்லிட்டு சேனல் இருக்கும், அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வச்சிடறேன், அதில் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேவா, நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிடுங்க. அதுல உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் எப்போ போடுவோம் அப்படின்னா ஷார்ப் 9:30. ஓகேவா, உங்களுக்கு 9:30 மணிக்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் போட்டுருங்க. ஓகேவா, காலையில 9 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் போடுறோம். ஏன்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சியோட ஒரிஜினல் டைமிங் என்னது, 9 மணிக்கு உள்ள போயிருவீங்க, 9:15 அந்த ஆன்சர் ஷீட்டை கொடுப்பாங்க, 9 மணிக்கு எழுத ஆரம்பிச்சிருங்க கரெக்டா. ஸோ அதே மாதிரி நாளைக்கு 9:30 மணிக்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணிடுவோம். நீங்க பாட்டு டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஷார்ப் 1.5 மணி நேரம் தான் கண்ணா. ஓகேவா, நீங்க பாட்டு 2 மணி நேரம் எழுதக்கூடாது, 1.5 மணி நேரத்துல வந்து நீங்க முடிக்கணும். தமிழ் வந்து 40-45 நிமிஷத்துல முடிச்சிடணும். அதே மாதிரி மேக்ஸ் வந்து ஒரு 1/2 மணி நேரத்துல முடிச்சு விட்டுருணும். ஓகே, உங்களுக்கு டைமிங் வந்து பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம் தான். 1.5 மணி நேரத்துக்குள்ள நீங்க முடிக்கணும். அதுதான் நாளைக்கு உங்களுக்கான டார்கெட்டு. ஓகே, இந்த டெஸ்ட்ல வந்து நம்ம மார்க் அதிகமா எடுக்கிறோம் கம்மியா எடுக்கிறோம் அதெல்லாம் செகண்டரி. ஃபர்ஸ்ட் விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட். நம்ம தமிழ் எவ்வளவு நேரத்துல எழுதுறோம், மேக்ஸ் எவ்வளவு நேரத்துல எழுதுறோம், இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை இப்படி பபுள் பண்ணது நம்ம எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறோம். எனக்கு கிட்டத்தட்ட நீங்க நாளைக்கு 125 கொஸ்டின் எழுத போறீங்க. ஸோ அப்போ 125 கொஸ்டின் நம்மளால 1.5 மணி நேரத்துல முடிக்க முடியுதா அப்படின்லாம் செக் பண்றதுக்காக தான் இந்த டெஸ்ட்டே. எதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்றோமா, இந்த தமிழ் வந்து எவ்வளவு நேரத்துக்குள்ள நம்ம முடிக்கிறோம், மேக்ஸ் எவ்வளவு நேரத்துக்குள்ள முடிக்கிறோம், இந்த ஓஎம்ஆர் ஷீட்லாம் கரெக்டா பபுள் பண்றோமா, புது ஓஎம்ஆர் ஷீட் எப்படிதான் இருக்கு அப்படின்றத எக்ஸாம் 2 நாள் முன்னாடி இங்க பண்ணாதான் எக்ஸாம் போறப்ப ஈஸியா இருக்கும். ஓஎம்ஆர் ஷீட் இப்படியா இருக்கும், இங்க வந்து நேம் எழுதணும், இங்க வந்து ரெஜிஸ்டர் நம்பர் எழுதணும், இங்க வந்து சைன் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது தெரியும். எதுவுமே பண்ணாம டெஸ்ட்டே எழுதாம ஓஎம்ஆர் ஷீட்டே பார்க்காம நேரடியாக எக்ஸாம் போனீங்கன்னா அங்கே எல்லாமே பதட்டமா இருக்கும், புதுசா இருக்கும், அதுலயே பாதிச்சு மறந்துடும் படிச்சுது. அதனாலதான் ஹால் டிக்கெட் இப்போ ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ண சொல்றேன். எக்ஸாம் சென்டர் எங்க இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி கிளம்ப முடியும். இப்ப கிட்ட இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட்டா கிளம்பலாம், தூரமா இருந்துச்சுன்னா சீக்கிரமா கிளம்பணும். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் இதை பண்ணுங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நீங்க எது பண்ணாலும் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும், அந்த பதட்டம் படிச்சதையும் மறக்க வச்சிடும். ஓகேவா,
ஸோ இந்த டெஸ்ட் எப்படி எதுக்காக அப்படின்னா தமிழ் எப்படி 100 கேள்விகள் இருக்க போகுது அப்படின்றதுக்காகவும், மேக்ஸுக்கு நீங்க எப்படி ஆல்ரெடி எழுதிருப்பீங்க, அது வந்து அப்போ வந்து நல்லா இப்போ வந்து கடைசி நிமிஷத்தில் ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய பேர் முன்னாடி படிச்சுட்டோமே, முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு இருப்பீங்க. எக்ஸாம் டைம்லையும் ப்ராக்டிஸ் அது எழுதணும். அதுக்காக தான் இந்த மேக்ஸை நான் இன்க்ளூட் பண்ணேன். ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வேணாம், ஏன்னா ஜிஎஸ் தான் நம்ம 3 மணி நேரம் எக்ஸாம் ஆகும், அதனால வேணாம். ஸோ தமிழும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் இருக்க போது 9 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் போட்டு போறோம். 1.5 மணி நேரத்துல எக்ஸாம் நீங்க முடிக்க போறீங்க. 11:05க்கு ஆன்சர் கீ போட்டுருவோம், அதையும் பார்த்து முடிச்சிருங்க. நான் தெளிவா சொல்றேன், இந்த டெஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காகவும் தமிழ் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்க போறதுக்காக மட்டும்தான். நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா ஓகே சூப்பர். கொஞ்சம் மார்க் கம்மியாச்சுன்னா லோ கான்ஃபிடென்ட் ஆயிட்டு ஐயோ என்ன 70 எடுத்திருக்கேன், ஐயோ 80 எடுத்திருக்கேன் அப்படின்னு வந்து பயப்படவே கூடாது. இது ஒரு பிராக்டிஸ் பயிற்சிக்கான டெஸ்ட் தான், டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கான டெஸ்ட் தான். நம்ம ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்து நம்மளால எழுத முடியுதா, நம்ம வந்து கரெக்டா பிரெயின் வந்து ஃபங்க்ஷன் ஆகுதா, ஏன்னா 9 மணிக்கு நீங்க என்ன பண்ணீங்களோ அதே தான் சனிக்கிழமையும் வரும். அதுக்கான ஒரு பிராக்டிஸ் தான், ஒரு டெஸ்ட் தான். சரியா, நம்மளால பண்ண முடியுதா, கரெக்டா வந்து பண்ண முடியுமா அப்படின்றது அதான் டெஸ்ட். இதை எடுத்துக்கிட்டு ஐயோ 70 மார்க் தான் வந்திருக்கு தமிழ்ல, போச்சு ஐயோ 30 மார்க் என்ன பண்றது, அதெல்லாம் இங்க யோசிக்கவே கூடாது. நம்ம கரெக்டா படிச்சிருக்கோம். நிறைய பேர் 2 வருஷம் 1 வருஷம் 6 மாசம் 3 மாசம் சொல்லிட்டு வெறித்தனமா படிச்சிருப்பீங்க கரெக்டா. ஸோ டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் போன டிசம்பர்ல தான் மாத்தினாங்க சிலபஸ். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் எல்லாமே டிசம்பர் மந்த்ல தான் படிச்சிருப்பீங்க. எல்லாருமே தமிழ்நாட்டில் எல்லாருமே ஒண்ணுதான் படிச்சிருப்பாங்க கரெக்டா. மற்ற ஜிஎஸ் தான் நீங்க பழசு படிச்சிருக்கலாம். ஸோ எல்லாருமே அது புதுசு தாங்க, நமக்கு இல்ல, தமிழ்நாட்டுக்கே புது சிலபஸ் தான் இது. ஏன்னா டிசம்பர் மந்த் தான் மாத்தினாங்க டிஎன்பிசி, புரியுதா. ஸோ நீங்க அதை நினைச்சு ஃபீல் பண்ண வேணா. இந்த டெஸ்ட்ல மார்க் கம்மியாச்சும் கவலையே படக்கூடாது. ஓகே என்ன இப்ப ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லையே, 30 மார்க் எல்லாம் தப்பாச்சு அப்படின்னு நம்ம பாக்குறோம், அதை போய் ரிவிஷன் பண்ணி முடிச்சு விட்டுறோம், புரியுதா. ஸோ அதை நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. அதான் நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். அதுமாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க டெஸ்ட் எழுத வேணா, நீங்க போயிடுங்க, அப்படிதான் நான் சொல்லுவேன். டெஸ்ட் எழுதி மைண்ட் செட்டிட்டு போயிட்டு அதை நினைச்சீங்கன்னா அது நாள் ஃபுல்லா வேஸ்ட் பண்ணக்கூடாது. எக்ஸாம் இன்னும் 2 நாள் தான் இருக்கு, ஓகேவா. அதனால அந்த மைண்ட் செட் நபரா இருக்கீங்கன்னா தயவுசெய்து நீங்க டெஸ்ட் எழுதனா வேணா, நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ், இதை நான் தெளிவு பண்ணிடுறேன். செகண்ட் திங் என்ன அப்படின்னா, சார் குரூப் 4 முடிய போகுது, குரூப் 2 பேட்ச் எப்ப ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க. நம்ம கிட்ட பேட்ச் இருக்குதான், நம்ம அதை நான் சொல்லதான் போறேன். மொதல் விஷயம், நீங்க அதெல்லாம் யோசிக்கிறீங்க, ஓகேவா. ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம குரூப் 4 அடிக்கணும், ஓகேவா. எப்படி குரூப் 4ல 175+ எடுக்கிறது, தமிழ் எப்படி 90+ எடுக்கிறது, மேத்ஸ் எப்படி 20+ எடுக்கிறது, ஜிஎஸ் எப்படி 60+ எடுக்கிறது, என்ன பண்ணணும், என்னென்ன ரிவிஷன் பண்ணலாம், என்னென்ன பண்ணணும் சொல்லிட்டு அதை பத்தி தான் நம்ம யோசிக்கிறோம், ஓகேவா. ஒரு 4 சேனல் 4 இன்ஸ்டியூட்ல வந்து குரூப் 2 பேட்ச் வந்து போட்டாங்க சார், அதில் நான் ஜாயின் பண்ணலாமா, நீங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையா, ஏன்னா சொல்லுங்கன்றீங்க. அவங்க தான் ஆரம்பிக்கிறானா, உங்களுக்கு எங்க போச்சு இதுவே. இப்ப நமக்கு அதுவா முக்கியம், குரூப் 2 முக்கியம், அது தனியா படிக்கிறோம் கேட்டா கூட ஒரு நியாயம் இருக்கு. குரூப் 4 படிச்சுட்டு சார் குரூப் 2 பேட்ச் எப்பா அப்படின்னு கேக்குறீங்க. எப்ப இன்னும் குரூப் 4 முடியலப்பா, முதல்ல அதை முடிங்கப்பா. தமிழ் எழுதி படிச்சிட்டோம்ல, அதை முதல்ல படிங்க, படிச்சு ரிவிஷன் பண்ணுங்க. இதை பத்தி யோசிக்காதீங்க, நான் சொல்றேன். குரூப் 2க்கான பேட்ச் இருக்கு, நான் சொல்றேன், ஓகேவா. குரூப் 2 பேட்ச் பாத்தீங்கன்னா நம்ம விடாமுயற்சின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கோம். இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து குரூப் 4 அப்புறம் தான் நான் சொல்லுவேன். என்கிட்ட வந்து திரும்ப அதை கேட்காதீங்க. நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருந்தீங்க, எப்ப சார் பேட்ச் எப்ப சார் பேட்ச் சொல்லிட்டு கேக்குறீங்க. தயவு செஞ்சு குரூப் 4 முடிங்க, என்னோட கைண்ட் ரிக்வஸ்ட் அதான். குரூப் 4 நல்லபடியா முடிச்சுட்டு போஸ்டிங்கை தூக்குறதுக்கான வழியை பாருங்க. அதுக்கப்புறம் குரூப் 2 பத்தி நம்ம பேசுவோம், அதை பத்தி நானும் தான் சொல்லதான் போறேன், சரியா. இதை வந்து என்கிட்ட கேட்காதீங்க. இது அப்டேட் வந்து குரூப் 4 அப்புறம் தான் நான் சொல்லுவேன். பேட்ச் இருக்கு, அதை பத்தி எதுவும் ஃபீல் பண்ண வேணாம், குழப்பிக்க வேணாம், ஓகே. நான் அதை விட்டுருவேன். குரூப் 2 பத்தி இப்போ மறந்துடுங்க. இப்போ நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது குரூப் 4. அவனை எப்படி தூக்கதான் நம்ம பாக்குறோம், அவனை எப்படி அடிச்சு நொறுக்கிறோம், அவனை எப்படி தோலை உரிக்க போறதான் நம்ம பார்க்க போறோம், ஓகேவா. ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ சொல்ற பாரு, ப்ரெடிக்ஷனு கொஸ்டின் வந்து 60 to 70 கொஸ்டின் ரொம்ப ஈஸியா இருக்கும். கொஸ்டின் வந்து எப்படி இருக்கும்போது நமக்கு 60 to 70 கொஸ்டின் ரொம்ப மீடியம் லெவல், ரொம்ப ஈஸி டு மீடியம் லெவலாக தான் இருக்கும். ட்விஸ்ட் வந்து நம்ம எங்க போனா 30 கொஸ்டின்ல தான் ட்விஸ்டே இருக்கும், ஓகேவா. மீடியம் டு ஹார்ட் லெவல் வந்து 30 கொஸ்டின் தான் இருக்கும். இந்த 30 கொஸ்டின்ல யார் ஒருத்த அடிச்சு நவுத்துறானோ அவனுக்கு தான் சக்சஸ், ஓகேவா. அதனால தான் நான் தமிழும் மேக்ஸுமே வைக்கிறேன்னா, தமிழ் நீங்க 90+ம் மேக்ஸ்ல 20+ எடுத்தா மட்டும்தான் நீங்க ஜிஎஸ்ல ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு ஒரு மீனிங்கே இருக்கும், ஓகேவா. ஸோ அதனால தமிழை பொறுத்த வரைக்கும் 90+ உங்க கண்ணு முன்னாடி உங்க கனவு காண்டு படுத்து தூங்கினா கூட 90+. தமிழ் எவ்வளவு படிப்பீங்க, 90+ உறுதி சார். 90+ நான் எத்துறோம் அம்மா, 90+ எத்துறோம் அப்பா, தம்பி, அண்ணா, எல்லார்கிட்டையும் நீங்க சொல்றீங்க 90ன்றதுதான் தமிழ் நான் 98 தீர்வு அப்படின்னு தான் இருக்கணும், ஓகே. உறுதி முன்னாடி சுத்திட்டு இருக்கணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனல் நீங்க ஃபாலோ பண்ணாலே ஈஸியாவே 20+ அடிச்சிடலாம். இந்த மாம்பழ கணக்கு இந்த மாதிரி வந்து ஏடா குணமா கொஸ்டினை கேட்பாங்க, அதெல்லாம் வந்து கொஸ்டினை படிச்சு அந்த டைம்ல எக்ஸாம் பாயிண்ட்ல யோசிச்சு அடிக்கணும். அதை பார்த்து வந்து அப்படிலாம் வந்து பயப்படக்கூடாது, புரியுதா. 20+ வந்து அந்த 15 டாபிக்ல இருந்து கேட்க தான் போறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் எல்சிஎம், HCF அதுல இருந்து கேட்க தான் போறாங்க. 10 ரீசனிங் கேட்க தான் போறாங்க, ஓகேவா. பர்சனல் ரீசனிங்,
அப்படி கேட்கலாம் அப்புறம் அதுக்குள்ள வரப்போகுது. அது நம்ம அடிச்சு தெரியும். ஏதாவது ஒரு சில கொஸ்டின் அந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் மாதிரி இந்த மாம்பழ கணக்கு மாதிரி ஏதாவது கேட்பாங்க. கேட்டாங்கன்னா நம்ம அங்க வந்து யோசிக்கணும். எக்ஸாம் அல்ல டக்குன்னு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல இதுக்கு இதானே வரும், இதுக்கு இப்படிதானே பண்ணிருப்பாங்க அப்படின்னு அங்க அடிச்சா நோக்கிட்டே வரும். ஓகேவா? ஸோ இதுல நீங்க எவ்வளவு ஃபுல் மார்க் 125க்கு கிட்டத்தட்ட 110 மேல நம்ம எடுக்கணும். இது மினிமம் சொல்றேன், அது மேல கூட நம்ம எடுக்கலாம். மினிமம் 110 மேல எடுத்தா மட்டும்தான் நம்ம ஜிஎஸ்ல எவ்வளவு உழைச்சி 75, 50 மேல 60 மேல 70 மேல எடுக்கிறது. அப்பதான் பயன் கிடைக்கும், அப்பதான் போஸ்டிங்க தூக்க முடியும். ஸோ அதுக்கு இவங்க 2 பேர் ரொம்ப முக்கியம். புரியுதா? ஸோ தமிழ்நாட்டுக்கே தமிழ் சிலபஸ் புதுசு, டிஎன்பிஎஸ்சியுமே புதுசா இப்பதான் கேட்க போறாங்க. எடுத்த உடனே அப்படியே ஊன்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப டஃபாலாம் கேட்க மாட்டாங்க. 30 கொஸ்டின் தான் இடவரமா கேட்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, டிஎன்பிஎஸ்சி வந்து டஃப் வேற ட்விஸ்ட் வேற. இது ரெண்டுத்தையும் நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இப்போ டஃப்னா உதாரணத்துக்கு போன குரூப் 2 ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, என்னது மாமா கட்டி வந்த வேட்டி என்ன வேட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இது கஷ்டம். ட்விஸ்ட்னா கொஸ்டினை ஒழுங்கா படிக்கிறது இல்லை. தமிழை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் ரீட் பண்றது ரொம்ப ரொம்ப மஸ்ட். கொஸ்டினை நல்லா ரீட் பண்றவங்க தான் இங்க வந்து சக்சஸ் ஆகும், போஸ்டிங் தூக்குவோம். கொஸ்டின் உள்ளே லூப் ஹோல் இருக்கும். கொஸ்டினை நல்லா படிக்கிறோம், அந்த கொஸ்டினை படிச்சுட்டு ஆப்ஷனே நம்ம பார்க்க கூடாது. நம்ம ஆப்ஷனை பார்க்காமலே அந்த கொஸ்டின் இதான் ஆன்சர் அடிக்கணும். ஏன்னா நீங்க ஆப்ஷன் பார்த்தாலே ட்விஸ்ட் வச்சு நம்ம குழப்பி விட்டுருவான் டிஎன்பிசி. தமிழை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். ஓகேவா? ட்விஸ்ட்டுக்கும் டஃப்புக்கும் வித்தியாசம் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். தமிழை பொறுத்த வரைக்கும் கொஸ்டினை நல்லா படிக்கிறீங்க, கொஸ்டினை படிச்சோன்னா அதுக்கான ஆன்சர் என்ன வரும் யோசிக்கணும், அடிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஆப்ஷன் பார்க்காம அந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ண ட்ரை பண்றோம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எய்மு, ஃபர்ஸ்ட் சீக்ரெட்டே இதுதான். இதான் உங்களுக்கு சக்சஸும் கொடுக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப பேசிட்டே இருக்கோன்னா டைம் வேஸ்ட் பண்ணுவோன்னா உங்களுக்கு. ஸோ திரும்ப நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன், ஜூலை 10ஆம் தேதி நாளைக்கு வியாழக்கிழமை 9 மணிக்கு நம்ம டெலிகிராம் சேனல்ல கொஸ்டின் பேப்பர் போட்டுரும். ஓஎம்ஆர் பேஸ்டு டெஸ்ட் டெலிகிராம் சேனல் லிங்க், அப்புறம் அந்த புதிய ஓஎம்ஆரோட லிங்க் வந்து நான் கீழே வச்சிருக்கேன். டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருங்க. நாளைக்கு 9 மணிக்கு ஷார்ப்பா டெஸ்ட் வந்து எழுதிருங்க. யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ், பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க தமிழ்நாட்டில் யார் வேணா எந்த இன்ஸ்டியூட் வேணா படிங்க, இந்த டெஸ்ட் எழுதுங்க. ஜஸ்ட் 1.5 மணி நேரம் தான். 9 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க, 11 மணிக்கு முடியுங்க. அதுக்கப்புறம் போய் நீங்க என்னன்னா படிங்க, ஏது வேணா ரிவிஷன் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆன்சருக்கையும் போட்டுரும், அதை பார்த்து முடிச்சிருங்க. ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கான ஒரு ப்ராக்டிஸ் செட்டு தான். திரும்ப சொல்லிட்டேன், இதை நினைச்சு பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஓகே? பதட்டம் ஆகக்கூடாது, நாளை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதுதான் முக்கியமான கண்டிஷன். ஓகே? ஸோ அந்த மாதிரி விடாமுயற்சி பேட்ச் குரூப் 2 நம்ம போட தான் போறோம். திரும்ப எனக்கோ இல்லை அட்மினுக்கோ கேட்காதீங்க, அது வந்து டைம் வேஸ்ட்டுங்க. எதுங்க இப்போ அதை பத்தி வச்சு நான் குரூப் பத்தி சொல்றேங்க, அது விட்டுருங்க. நம்ம அதை பத்தி அது வருவோம். இந்த வாட்டி தமிழ்ல நிறைய வச்சிருக்கேன். தமிழ் புதுசாக வெப்சைட் லான்ச் பண்ண போறோம். வெப்சைட் பத்தி எல்லாமே இருக்கு. வெப்சைட் இந்த டெஸ்ட் அதிலே போட போறோம். ஓஎம்ஆர் டெஸ்ட் நம்ம போடுறோம்ல, டெலிகிராம்ல பிடிஎஃப், கூகுள் டெஸ்ட், வெப்சைட் இருக்கு. வெப்சைட் லான்ச் பத்தி நான் சொல்றேன். எல்லாமே குரூப் 4 பத்தி நம்ம பேசுவோம், அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் சொல்றேன், வரேன், எங்கேயும் நான் போல, இங்கே தான் இருக்கேன். ஓகேவா? ஸோ தமிழுக்கு இந்த வாட்டி அடிச்சு நோத்த போறோம். ஸோ மேக்ஸ் பிளஸ் ரீசனிங், ஜிஎஸ் எல்லாமே இருக்குதான் போது. நம்ம அதை பத்தி பின்னாடி பார்ப்போம். இப்போ குரூப் 4 அடிச்சு நோத்துறோம், அதான் நம்ம எய்ம். ஓகேவா? ஸோ நம்ம கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம், கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம். ஸோ அதுக்கான பலன் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். பதட்டமாம நிதானமா படிங்க, டென்ஷன் ஆகாதீங்க. ஐயோ பச்சையெல்லாம் வந்துச்சு அப்படி ஒரு பதட்டம் ஆனாலே படிச்சு கூட மறந்து போயிடும். ஒரு கொஸ்டின் படிச்ச கொஸ்டின் பார்த்துருப்போம், அதையும் மறந்து போயிடும். ஸோ பதட்டம் ஆகக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, பயம் ஆகக்கூடாது. இது மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா படிச்ச கொஸ்டின் அப்படியே வந்ததுன்னா அப்படியே நம்ம ரிவிஷன் பண்ணி எழுதி போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பா நம்ம கஷ்டப்பட்டு படிச்சோம், ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் வேகமா போட்டிருக்கோம், அதுக்கான பலன் கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த நீங்க என்னென்ன பண்ணக்கூடாதுன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. மற்றவங்கிட்ட போயிட்டு இது படிச்சிட்டானா, அது படிச்சிட்டியா, இது பண்ணிட்டியா, எக்கனாமிக்ஸ்ல இது இன்னும் பார்க்கலையா, இது இருக்குடா, இது ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி நல்லா படிச்சு நல்லா ஒரு விஷயம் வச்சிருப்போம். நம்ம பக்கத்து வீட்டுக்காரன், நம்ம ஃப்ரெண்டு யாராவது தேனா இப்போ குழப்பி விட்டுருவாங்க. ஸோ டிஸ்ட்ராக்ஷன் ஆகாதீங்க, நீங்க படிச்சதே போதும். மோஸ்ட்லி 11ஆம் தேதியா, நம்ம 12ஆம் தேதி எக்ஸாமா, 11ஆம் தேதி ஒரு மதியானம் சாயங்காலம் போலயே புது விஷயத்த படிக்கிறத விட்டுருங்க. ஓகே? ஏன்னா புது விஷயமே திரும்ப திரும்ப படிச்சுன்னா வந்துகிட்டே இருக்கும். நம்ம படிக்காத விஷயம் நிறைய இருந்துகிட்டே இருக்கும், திரும்ப 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 தோண்டிக்கிட்டே இருக்கும், வேஸ்ட். ஸோ 11ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கு 5 மணியோட புது விஷயம் படிக்கிறத விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா ரிவிஷன் தான். ரிவிஷன் பண்ணிட்டு சீக்கிரமா தூங்கிடுங்க. நான் அதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் எவ்வளவு நேரத்தில் எவ்வளவு கொஸ்டின் போடணும்னு சொல்லிட்டு நான் 11ஆம் தேதி காலையில் ஒரு வீடியோ தரேன். 11ஆம் தேதி நம்ம ஒரு வீடியோ தந்துடும், எவ்வளவு நேரத்தில் டைம் ப்ரெடிக்ஷன் போட்டு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி கொஸ்டின் வந்து தமிழ் கொஸ்டின் எவ்வளவு நேரத்துக்கு முடிக்கணும் அப்படின்னு குரூப் 1 போட்ட மாதிரி குரூப் 4 நான் போடுறேன். அதை பாத்துருங்க. இப்போ உங்க வேலை தொடர்ந்து படிக்கிறீங்க, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடாது, பயமே ஆகக்கூடாது. ஓகேவா? தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கும், வெற்றி நமதே. ஓகேவா? எத்தனை பேர் 125 அடிக்கு வரைக்கும் சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.